காய்ஸ், நானும் எங்கள் செஃப்பும் இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் மலபார் பிரியாணி பண்ண போகிறோம். சரி, மலபார் பிரியாணிக்கு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 5 பச்சை மிளகாவை சதைச்சி அதில் போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை வறுத்ததை அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரு தக்காளி அரிஞ்சது, அரை கப்பு தயிர், ஒரு லெமனு, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அதை இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிக்கன் எடுத்து அதில் போட்டு 2 சைடு வேகிற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் சிம்மிலேயே வச்சிடலாம். இதுக்கு மெயினாக தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேனில் அடுப்பில் வச்சு அதில் 4 டீஸ்பூன் குருமிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 4 டீஸ்பூன் வரமல்லி, 2 பிரியாணி இலை, ஜாதிப்பத்திரி 2 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ட்ரை லெமன், ஒரு ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்ததும் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்ச பொடியை அந்த கறியில் எடுத்து போட்டு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி எச்சாயிருச்சுன்னா அது தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அது நம்ம சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம். அதுலேயே 2 தக்காளியும் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் அதில் கொஞ்சம் மல்லி இலை, மல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கொதிக்க வச்சிடலாம். அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுட்டு 1 கப்பு அரிசி எடுத்து அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நாங்கள் ஜீரக சம்பா அரிசி போட்டிருக்கிறோம். அதில் ஒரு லெமன் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தயிர், நம்ம அந்த எடுத்து வச்ச மசாலா தண்ணி அதில் ஊற்றி சாப்பாடு அரிசி போட்டு நல்லா தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3/4 வேக ஆனதும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே மசாலா, அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச முந்திரி, வறுத்து வச்ச வெங்காயம், அதுக்கு மேலே சாப்பாடு போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு 3 லேயராக வர்ற மாதிரி தம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரு தோசை தவாக்கு மேலே வச்சு நம்ம பரிமாறினா டேஸ்ட்டான கேரளா மலபார் பிரியாணி நம்ம ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட்டாக இருந்தது, பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.